வணக்கம். நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எனக்கு இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 ஃபோன் கால்ஸ் தினமும் எல்லா பெற்றோர்களும் இன்றைக்கி எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி, அரசாங்கம் போடுற இந்த எம்ஆர் வேக்சினை போடலாமா வேணாமா அப்படின்றது. ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த தயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தடுப்பூசி போட்டு தடுக்கக்கூடிய நோய்கள் ரொம்ப குறைவு. ஆனால் அறிவியல் பெருக பெருக நோய்களோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்க காலகட்டங்களில் நிறைய தடுப்பூசிகள் புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு சப்போஸ் ஒரு பிரச்சனையோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா, அதனால் வரக்கூடிய மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் பண அழுத்தமும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடுப்பூசி போடுற செலவு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் தங்குறதுல பாதி இல்லாட்டி 1/3 பங்கு அளவுக்கு குறைவு. இந்த எம்ஆர் வேக்சின் அப்படின்றது ஒரு புது விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பல வருஷமாக பல தடுப்பூசிகள் போட்டுகிட்டே இருக்க அரசாங்கம் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த எம்ஆர் வேக்சின் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கான காரணம், இந்த நோய் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்குன்ற ஒரே ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒரு டெஸ்ட் ஊசி, ஃபாரின்லேருந்து இங்கே வந்திருக்கு, அதனால தான் இங்கே போடும்போது நம்ம மேலே டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. இந்த தடுப்பூசியை நம்ம ஊரில் இருக்க ஒரு லேப் தான் தயார் பண்ணுது. அதே கம்பெனி தயார் பண்ணுற மற்ற ஊசிங்க எல்லாமே இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்குது. அந்த வேக்சின் ரொம்ப சேஃப், இந்த தடுப்பூசி ரொம்ப சேஃபான விஷயம். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் இது டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னமோ பண்ணலை. இது ஏற்கனவே போட்டுட்ருக்க ஒரு தடுப்பூசி அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப சேஃபாக இதை பயன்படுத்திக்கலாம். இது எனக்கு மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்த நண்பர்கள், அது மட்டும் இல்லை என்னோட குழந்தைங்களுக்கே இந்த வேக்சின் போட தான் போகிறேன். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசினால் ஒரு தொந்தரவும் கிடையாது. மீசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்மும் ருபெல்லான்னு சொல்லக்கூடிய ஆரும், இந்த 2 எழுத்தும் தான் எம்ஆர் வேக்சின் அப்படின்னு இன்றைக்கி இந்த வேக்சினை ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த வேக்சின் ரொம்ப ரொம்ப சேஃப். இதனால் ஒரு தொந்தரவும் கிடையாது. தயவுசெய்து போட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சப்போஸ் போன மாதம் உங்கள் டாக்டர் எம்எம்ஆர்னு சொல்லக்கூடிய முத்தடுப்பூசியை போட்டிருக்கலாம். அப்படி அந்த ஊசியை போட்டிருந்தாலும் கூட கட்டாயமாக நீங்கள் இந்த வேக்சின் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடுப்பூசி போட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே போட்டிருக்க அந்த தடுப்பூசிக்கு உண்டான சக்தியை இது அதிகம் தான் படுத்துங்க தவிர எந்த விதத்துலையும் குறைக்காது. ஸோ பெற்றோர்களே தயவுசெய்து தயங்காதீங்க. இன்றைக்கே உங்கள் ஸ்கூலில் உங்கள் குழந்தைக்கு ஒரு சீட்டு கொடுத்து அமைச்சிருப்பாங்க. இந்த தடுப்பூசியை போடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு யோசிக்காமல், டாக்டர்கிட்ட கேட்காம, தயங்காமல், எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல், ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் கட்டாயம் தடுப்பூசியை போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. அரசாங்கம் கொடுக்குற இந்த வசதியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ்நாடு 5 மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்குது. பின்ன காலகட்டத்தில் மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த தடுப்பூசியை போட தான் போகிறாங்க. எல்லாரும் இந்த ஊசியை போட்டு பயனடைங்க. ஜெய்ஹிந்த்.